ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒருமுறை ஸ்ரீராம நவமிக்கு 3ஆம் நாள் மகா பெரியவா ஒரு பக்தரை பஞ்சாங்கம் படிக்க சொன்னார். அன்னைக்கு ஸ்ரீராமருக்கு தொட்டில் என்று பஞ்சாங்கத்தில் இருந்தது. அதை படித்ததும் மகா பெரியவா, இன்னைக்கு ராமருக்கு தொட்டில் போடணும், ஏற்பாடு பண்றியா என்று அந்த பக்தரை கேட்டார். ஸ்ரீமடத்திலே பஞ்சலோக ஸ்ரீராம விக்கிரகம் இருக்கு. ஆனால் அந்த விக்கிரகத்தை ஊஞ்சல் போட்டு ஆற்ற வழக்கம் இதுவரைக்கும் இல்லை. அதனால் திடீரென்று பெரியவா ஸ்ரீராமருக்கு தொட்டில் போடணும்னு சொன்னதும் அந்த பக்தர் முதல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் குழம்பினார். அதற்கப்புறம் கடை தெருவுக்கு போய் இரும்பு சங்கிலி வாங்கி அதிலே ஒரு மரச்சப்பரத்தை பொருத்தி ஏதோ ஒரு மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டார். இரவு 8 மணிக்கு மகா பெரியவா, என்ன ஊஞ்சல் தயார் பண்ணிட்டியா கேட்டார். அவர் அந்த அரைகுறையான ஊஞ்சல் மாதிரி தயார் பண்ணி இருப்பதை பெரியவா முன்னாடி கொண்டு வந்து வைத்தார். அதை பெரியவா தன்னோட கையால் ஆட்டிவிட்டு எதிரே மேடை மேலே ஒன்றும் சொல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார். இப்படியே 2 மணி நேரம் ஓடித்து. ஒரு 10-10:30 மணிக்கு சென்னையிலிருந்து ஒரு ஆட்சி அம்மாள் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். இதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த பக்தை பெரியவா கிட்டே சொன்னா, பெரியவா, காமாட்சி அம்மன் பள்ளி அறைக்காக ஒரு ஊஞ்சல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பெரியவா அனுகிரகம் வாங்கிட்டு போய் கோவிலே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழகான தொட்டிலை எடுத்து பெரியவா முன்னாடி வச்சா. 2 யானை தந்தங்களுக்கு நடுவிலே சங்கிலி தொங்க அந்த தொட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பெரியவா ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிரித்து கொண்டே ஊஞ்சல் பண்ண சொன்ன பக்தர்கிட்டே, நீ ஊஞ்சல் பண்ணுறேன்னு அலைஞ்சி திரிஞ்சு எதையோ பண்ணி கொண்டு வந்தாயே, இப்போ நல்ல ஊஞ்சலா இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கா பாரு, நம்ம ராம விக்கிரகத்திலே அதிலே வை என்று கூறினார். பக்தர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஆனாலும் ஸ்ரீமடத்திலே இருந்த அந்த கனமான பஞ்சலோக விக்கிரகத்தை அந்த ஊஞ்சல் தாங்குமா என்று ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. ஸ்ரீராமரை ஊஞ்சல்லே வச்சா அது ஜம்முன்னு தாங்கித்து. மகா பெரியவாதானே அந்த ஸ்ரீராமரை ஊஞ்சல்லே ஆட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டார். அன்னைக்கு ஸ்ரீராமருக்கு தொட்டில் போட வேண்டும். கார்த்தாலேயே பெரியவா ஆசைப்பட்டார். சரியா அன்னிக்கே ஒரு பக்தை காமாட்சி ஊஞ்சலை பெரியவா அனுகிரகத்துக்காக கொண்டு வர இப்படியெல்லாம் அதிசயங்கள் மகா பெரியவா நிகழ்த்தியிருக்கார். அவர் வாழ்ந்த காலத்திலே நாம்பளும் வாழ்ந்து கொண்டிருக்கோங்கிறதை நினைத்தாலே சந்தோஷமாக இருக்கிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய